ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ஒன்று சேரலா பிரேம கதா அப்படின்ற ஒரு கன்னடா படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஃபீல் குட் படம் அண்ட் இந்த படத்தோட கதையும் நல்லா இருக்கும் கைஸ். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோயின் ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. பெற்றோர்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணத்தில் விருப்பமே கிடையாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வேற எந்த ஃபீலிங்குமே கிடையாது. வீட்டில் சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணியாச்சு, நமக்கு பிடிக்கலான்னு விவாகரத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு திருமணம் முடிஞ்ச அடுத்த நாளே விவாகரத்து பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. இது எங்கே கொண்டு போய் விட்டுச்சு, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு ஆதிங்க. ஹீரோக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, தனக்கு தானே தனியா பேசிப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு இமேஜினேஷனை கிரியேட் பண்ணி அந்த இமேஜினேஷன் கூடயே ஒரு கான்வர்சேஷன்லாம் மேக் பண்ணிப்பாரு. இப்போ கூட சாமி கும்பிட்றதுக்காக கோயிலில் வந்து நின்றுட்டு அப்போ ஒரு இமேஜினேஷனை கிரியேட் பண்ணி அது கூட கான்வர்சேஷன் மேக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோக்கும் ஆசை கனவு லட்சியம்னு ஒன்று இருக்குங்க. அதுதான் மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்றது. ஹீரோ தான் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயத்துல இருந்து வர சத்தங்கள் எல்லாத்தையுமே உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிப்பாரு. கவனிச்ச சத்தங்களை எல்லாம் வச்சு ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. ஹீரோ ஒரு மியூசிக் டைரக்டரோடைய ஸ்டுடியோவில் தான் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அந்த மியூசிக் டைரக்டருக்கு ஜான் ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறாரு. ஜானுக்கு ஹீரோ அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு. ஹீரோக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குதுங்க. ஆனால் ஹீரோட சர்க்கிளில் எல்லோருமே கமிட்டட். ஹீரோ தான் சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோவோட வீட்டில் அம்மா அப்பா பாட்டின்னு இருக்காங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா யூடியூபராக இருந்துட்டு இருக்காங்க. சமையல் செய்யறதையெல்லாம் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கும் கமிட்டட் ஆகணும், காதலிக்கணுன்ற ஆசையெல்லாம் இருக்கு. ஆனால் எல்லாரும் காதலிக்கிறாங்க, நம்மளும் காதலிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் காதலிக்க கூடாது. மியூசிக் எப்படி என்னோட மனசை தொட்டுச்சோ அதே மாதிரி அந்த பொண்ணு என்னோட மனசை தொடணும், அப்பதான் அந்த பொண்ணை நான் காதலிப்பேன் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் தன்னுடைய காதலியை தேடிக்கிட்டே இருக்கிறாருங்க. இவர் நினைச்ச மாதிரி பொண்ணு கிடைக்கவே இல்லை. இப்போ ஹீரோ ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறாருங்க. அதே கோயிலுக்கு நம்ம ஹீரோனும் வந்திருக்காங்க. ஹீரோனுடைய பேரு அனு. பூஜை சாமான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அங்க இருக்கிறவரும் இங்க இருக்கு பாருங்க, பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அனு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க, பூஜை சாமான்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் எடுத்துப்பேன், இல்லாட்டி வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு. செக் பண்ணி பார்த்தா எல்லாமே எக்ஸ்பிரியான ப்ராடக்ட்ஸாக இருக்குது. எல்லாத்தையும் ஏமாற்றி வித்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு எதுவுமே வேணான்னு சொல்லிடுறாங்க. என்ன நீங்க பாட்டுக்கு பிரிச்சுட்டு வேணான்னு சொல்லிட்டு போறீங்க, அதுக்கெல்லாம் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரர் பஞ்சாயத்து பண்றாரு. எக்ஸ்பிரியான பொருளை வித்தது மட்டும் இல்லாம என்கிட்ட பிரச்சனை வேற பண்றீங்களா அப்படின்ட்டு ஹீரோன் அங்கிருந்து நகர்ந்து போறாங்க. டக்குன்னு கடைக்காரர் கையை பிடிச்சிடுறாரு. ஹீரோன் ஹெல்ப்னு கத்த உடனே அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. ஹீரோனை காப்பாத்தலாம் அப்படின்ட்டு என்ன நினைச்சாருன்னு தெரியல, டக்குன்னு கையை அவர் கையிலேயே பிடிச்சி கொடுத்துட்டு என்னமோ பண்ணுங்கன்ட்டு கிளம்பிடுறாருங்க. வீட்டுக்கு வந்தா டிவியில இந்த ஒரு நியூஸ் வைரலா போயிட்டு இருக்கு. பார்த்தா இந்த நியூஸை ஹீரோவும் ஹீரோனும் ஒன்னா உட்காந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல பாட்டி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப காப்பாத்துறதுக்காக ஒருத்தன் வந்தா அவனோட ரியாக்ஷன்ஸை பாருங்களேன் அப்படின்ட்டு ஹீரோவையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோ காப்பாத்துறதுக்காக அங்க போயிருப்பாரு. ஹீரோனோட ஜாக்கெட்ல இருந்த மைக்கை பார்த்துட்டு இவ பிளான் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்ட்டு வேறனே அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பாருங்க. ஆக்சுவலா ஹீரோன் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுனால ஊர்ல நடக்கக்கூடிய அநியாயத்தை எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சீனை கிரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க. இது தெரிஞ்சுட்டு தான் ஹீரோ அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பாரு. அப்புறம் டிவியில நம்ம ஹீரோவை போட்டு டேமேஜ் பண்றாங்க அப்படின்னு ஹீரோக்கும் எந்த கேரும் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க. இப்போ ஹீரோனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவோடைய அப்பாவும் ஹீரோனுடைய அப்பாவும் சேர்ந்து சின்ன வயசுல இருந்தே பிசினஸ் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமா தான் இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா வளர ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனுக்கும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு. ஹீரோனுடைய பாஸே பாத்தீங்கன்னா ஹீரோன்ட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஆனா ஹீரோன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. ஆக்சுவலா அவனுக்கு வந்து ஹெல்பிங் சென்ஸே இல்ல, ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பையனை தான் எனக்கு பிடிக்கும், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லியிருக்காங்க. ஹீரோ டீ கடையில் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோன் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நபரை ஹீரோ பாக்குறாருங்க. அந்த நபர் துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் டீ வாங்கி கொடுக்குறாரு, பனானாலாம் வாங்கி கொடுக்குறாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க இன்னும் ஆகல அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு நல்ல பொண்ணா நான் பாக்குறேன் அப்படின்ட்டு ஹீரோனுக்கு போனை போட்டு, நீ எதிர்பார்த்த மாதிரியே ஒருத்தன் என்கிட்ட சிக்கி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க அங்க அடையாளத்தை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சொல்லியிருக்கிறாரு. அட பாவி, அவன் கொலை வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தவன்டா அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே சைஸா நழுவு பார்க்குறாரு. பாஸ் ஏதோ பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே அப்படிங்கும் போது அந்த பொண்ணு வேற யாரு கூட ஓடி போயிடுச்சாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ எஸ் ஆயிடுறாருங்க. ஆனாலும் அந்த நபர் சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பையன் யாருன்னு சொல்லுங்க, அந்த பையனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு. ஹீரோ இவன்ட்டு தப்பிச்சா போதுன்ட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாருங்க. ஹீரோயின் அவங்களோட ஜேர்னலிஸ்ட் வேலையை ப்ராப்பரா பண்றாங்க. இந்த வழக்கெல்லாம் எடுத்தா ரிஸ்க் அதிகம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வழக்கெல்லாம் அசால்ட்டா எடுத்து ஹேண்டில் பண்றாங்க. இவங்களுக்கு ஜேர்னலிஸ்டா மட்டும் இருக்கிறது இல்லாம சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஆசையும் இருக்குங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த மியூசிக் டைரக்டரோட ஸ்டுடியோல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஃபோன் பண்றாரு. மியூசிக் டைரக்டர் இந்த ரியாலிட்டி ஷோல ஜட்ஜா போயிருக்கிறாருங்க. அவரு ஹீரோக்கு ஃபோனை போட்டு, இந்த மாதிரி அவதார புருஷன் அப்படின்ற ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு நம்மளை வர சொல்லியிருக்காங்க, அது எந்த டைம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்து ஷெடியூல் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு பொண்ணு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு யார் சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, சொல்ற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிடுறாரு. இப்போ வீட்டுக்கு கடன்காரங்க வந்திருக்காங்க. கடனை திருப்பி தர சொல்லி ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க டைம் கேட்டாலும் டைம் தர மாட்டேன் அப்படின்னு ரவுடிசம் பண்றாங்க. நியாயமா பார்த்தா ஹீரோ வந்து அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஹீரோ சப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடியே டக்குன்னு ஹீரோயின் முன்னாடி வந்து நின்று கடன் கேட்கற
இருக்கிறவரை பலார்னு ஒரு ஆற விட்டு என்ன வார்த்தையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு காசு தானே வேணும், நாளைக்கு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க, அங்கே வச்சு நான் காசை தரேன் அப்படின்ற மாதிரி பேசி விட்டுறாங்க. அவங்களும் போலீஸுன்னு உடனே பயந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோடைய அப்பா சொல்கிறாரு, நீ எவ்வளோ தைரியமாக வந்து பேசுகிற, எனக்குன்னு ஒன்று இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவை டேமேஜ் பண்ணி விட்டு போகிறாங்க. ஹீரோக்கு செம்ம கடுப்பாது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவில் உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த மியூசிக் டைரக்டர் ஹீரோக்கு கால் பண்ணி அவதார புருஷன் அப்படின்ற படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கான ஏற்பாடுலாம் நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது பேக்ரவுண்டில் ஒரு பொண்ணோட பாட்டு கேட்கலையா, அது எந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது கூட மியூசிக் டைரக்டர் நான் சொன்ன வேலையை பாருன்னு திட்டி இருந்திருப்பாரு. அந்த பொண்ணு தான் நம்ம சோல்மேட்டாக இருக்குமோ, அந்த பொண்ணு பாடுற பாட்டு நம்ம சோலை டச் பண்ணுற மாதிரி இருக்கே, கடைசி வரைக்கும் நம்ம சோல்மேட் கிடைக்காமே போயிருமோ அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த அவதார புருஷன்ற படத்தோடைய ஆடியோ லான்ச்சை கொஞ்சம் கிராண்டாகவே பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய மீடியா பீப்புள்ஸ்லாம் வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனும் வந்திருக்காங்க. அந்த ஆடியோ லான்ச்சில் எல்லோரும் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டினை அந்த ப்ரொடியூசர் கிட்ட கேட்கும்போது, இது அதுக்கான நேரம் கிடையாது, அதுக்கான மேடை கிடையாது, நீங்கள் எதுக்கு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னு அவரு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் இன்டர்வியூவும் தர மாட்டேன்றீங்க, மீடியாவையும் சந்திக்க மாட்டேன்றீங்க, எங்களுக்கு கேள்வி கேட்கணும், நீங்கள் இப்போ பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த நபர் நான் பதிலாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு போயிடுறாரு. அந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நடக்குது. அதில் எல்லோருமே கலந்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அந்தாக்ஸரி எல்லோரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ கூட சேர்ந்து ஒரு பொண்ணு வந்து பாடிக்கிட்டு இருக்கா, தூரத்தில் பாடிக்கிட்டு இருக்கா. அந்த வாய்ஸ் மட்டும் ஹீரோ கேட்குது. இந்த குரல் தாண்டா, இவ தாண்டா நம்மளுடைய சோல்மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கறதுக்காக ஓடுறாரு. போகிற வழியில் எல்லாருமே இடிச்சு தட்டி விட்டு ஓடுறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு மைக்கை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. ஓகே, அந்த பொண்ணு தான் பாடி இருக்கா அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட எப்படி நம்பர் வாங்குறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஃப்ரெண்ட்ஸோட பேசி, இந்த மாதிரி நாங்கள் மியூசிக் டைரக்டரோட டீமில் இருக்கிறோம், நீங்கள் நல்லா பாடுறீங்க, உங்களோட குரல் நல்லா இருக்கு, அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வாங்கி தரோம், நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசி நம்பர் வாங்கிட்டாங்க. ஆனால் எப்படி பேசுறது அப்படின்னு ஹீரோக்கு தெரியலங்க. அப்புறம் ஹீரோ ரோட்டில் கிடைக்கிற சின்ன சின்ன சவுண்டு இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு மியூசிக்காக ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அதை ஒரு ப்ரொடியூசரை கிட்ட கொண்டு போய் ப்ளே பண்ணி காட்டும் போது, இது நல்லா இருக்கு, பட் இதை வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் டீமே பண்ணுவாங்க, யூனிக்காக நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வாங்க, மியூசிக்கில் சோல் இருக்கணும், ஒரு உணர்வு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ வீட்டில் வந்து பியானோ எடுத்து வாசிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களாம் இந்த மியூசிக் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பேசிக்காக இருக்குது, இது கூட சிம்பனி அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும், அதுக்கு 60,000 ரூபாய் செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த 60,000 ரூபாய்க்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஹீரோ யோசனை பண்ணுறாரு. இருக்கிற சூழ்நிலையில் யாரும் அவ்வளோ பணம்லாம் தரமாட்டாங்க. அதனால ஹீரோ தன்னோட பாட்டிக்கிட்ட போயிட்டு, என் கையில் தங்க காப்பு இருக்குல்ல பாட்டி, அதை வச்சு நான் சிம்பனி வாங்கிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க, எக்காரணத்தை கொண்டும் அந்த காப்பை நீ கழட்டவே கூடாது, ஏன்னா அது மைசூர் மகாராஜா எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு, அதை நான் அடுத்த தலைமுறைக்காக உன்னோட அப்பாவுக்கு கொடுத்தேன், உன் அப்பா உனக்கு கொடுத்தாரு, உனக்கு கல்யாணமாய் குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு தான் நீ இந்த காப்பை தரணுமே தவிர இது எக்காரணத்தை கொண்டு விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அப்பா கிட்டே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் வச்சு ஹீரோடைய அப்பா கிட்ட காசு கேட்டா ஹீரோடைய அப்பா தரமாட்டேன்றாரு. மாறா பல்லாருன்னு ஒரு அரை வேற விழுகுது. எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே சொல்லாமல் இருந்தாலே போதும், நான் ஒன்றும் கவலைப்படல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோடைய அப்பா, நீ பணம் வேணும்னு கேட்டல, இந்த பணத்தை நான் பேக்கெட்டில் வச்சுக்கிறேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. லவ் யூப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. நேற்று பிடிச்சி திட்டிட்டு இன்னைக்கு ஹீரோட அப்பா ஹெல்ப்பும் பண்ணுறாரு. அந்த சிம்பனி மேட்டராக வந்து ஹீரோ மும்பை போகிறதா சொல்கிறாரு. ஹீரோனும் அவங்களோட ஜேர்னலிஸ்ட் வேலையாக வெளியூர் போகிறதா சொல்கிறாங்க. போகிற வழியிலே இவ்வளோ ட்ராப் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, ஹீரோ போகிற வழியிலேயே இதுக்கு மேலே நீ கேப் பிடிச்சி போய்க்கோ, நான் போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாருங்க. மும்பை போயிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டால் ஃப்ரெண்டு வந்து வீட்டில் இல்லை, நாங்களாம் கிளப்பில் இருக்கோம், நீ அங்கே வந்துரு அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு ஹீரோ அந்த கிளப்புக்கு போகிறாரு. அங்கே பர்த்டே பார்ட்டி நடக்குது. எல்லோருமே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டியில் ட்ரக் பழக்க வழக்கமும் இருந்தது போல். அடுத்த நாள் காலையில் ஹீரோ கண்ணு முழிச்சா எங்கேயோ மக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் கண் முழிக்கிறாருங்க. எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி குழம்பி போயிடுறாரு. பேக்கெட்டில் பணம் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. வீட்டுக்கு போனால் நம்மளை புழக்க போகிறாங்க அப்படின்னு பயத்தோடையே வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா வீட்டில் அதை விட வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வெளியூர் போகிறதா சொன்னாங்களே அந்த ஜேர்னலிஸ்ட் வேலையா, போனவங்க ரிட்டர்ன் வரவே இல்லை, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிச் ஆஃப், அவன் எங்கே போனால் என்னானே தெரியல அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லோருமே பதறி போயிருக்காங்க. அப்பாடா, இவளோட மேட்டரில் நம்ம 60,000 ரூபாய் மேட்டரை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரி அவளுக்காக நம்ம பரிதாபப்படுற மாதிரி நடிச்சுப்போம் அப்படின்ட்டு நான் போய் விசாரணை பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோனோட ஸ்டுடியோலலாம் போயிட்டு விசாரணை பண்ணுறாரு. பெருசாக எந்த லீடும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தலையில் காலெல்லாம் அடிபட்டிருக்கு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, என்னாச்சுன்னு கேட்டால் இவளும் சொல்ல மாட்டேன்றா, ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி சொல்ல, எது எப்படியோ இவங்க பிரச்சனையில் நம்மளை மறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஹீரோ ஸ்டுடியோக்கு போகிறாருங்க. ஒரு பொண்ணை பாட வச்சுட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு வாய்ஸ் கிராக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது சிங்கரை கூப்பிடலாமா அப்படின்னு ஒவ்வொரு பேராக சொல்லும் போது ஹீரோ புதுசாக யாராவது கூப்பிடலாம்
கூப்பிடலாம் அப்படின்ட்டு மதுராவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது ஹீரோவுடைய சோல்மேட் அப்படின்னு சொல்லி குரலை வச்சே முடிவு பண்ணார் இல்லையா, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு ஃபோனை போட்டு விஷயத்த சொல்ல, நீங்கள் விளையாடாதீங்க, ப்ராங்க் பண்ணாதீங்க அப்படிங்கும்போது நான் உண்மையை தான் சொல்கிறேன், என்ன ஃப்ரெண்டை கூட கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஸ்டுடியோவுக்கு வராங்க, பாட்டு பாட வைக்கிறாரு. ஸோ அந்த பாட்டு மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணோட குரல் ரொம்பவே வைரலாக ஆரம்பிக்குது. அடுத்தடுத்த சான்ஸ் வந்து மதுராவுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. மதுரா வந்து லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மதுராக்கும் ஹீரோக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் உருவாக ஆரம்பிக்குது. 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க, வெளியே போகிறாங்க. ஹீரோ மதுராவை ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இன்னும் காதில் சொல்லிக்க கிடையாது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மதுரா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா, ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த சொல்லணும்னு சொல்கிறா அப்படின்னு டீம் சொல்கிறாங்க. உடனே அடிச்சு பிடிச்சி ஹீரோ மதுராவை மீட் பண்ணுறதுக்காக போகும்போது மதுரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது, என்னோட லைஃப் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான், உங்களை ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணும்போது கரெக்டாக ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோவுடைய பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப எமர்ஜென்சி, உடனே கிளம்பிவா அப்படின்ட்டு. நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராருங்க. உண்மையிலேயே பாட்டி வந்து ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனில் தான் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. இங்கிருந்து தாங்க படத்தோட கதையை ஆரம்பிக்குது. பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு செத்துருவணும்னு பயமாக இருக்குது, சாவறதுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதை பார்த்துட்டு தான் சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்கள் 2 பேருமா, இந்த நர்ஸையே எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படின்னு ஹீரோ யோசனை பண்ணிட்டு இருக்க, ஹீரோட அப்பா சொல்கிறாரு, நீங்கள் 2 பேருனா நீங்கள் 2 பேர் கிடையாது, உன்னையும் நம்ம அணுவையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க பாட்டி அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் எப்படி அணுவை கல்யாணம் பண்ண முடியும், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம், அதை தாண்டி எங்கள் 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது ஹீரோடைய அப்பா கோவப்படுற மாதிரி இருக்குது, அடிச்சு போடுவார் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ஹீரோட காலில் விழுந்து, என்னோட அம்மா வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஹாப்பியாக சாகணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு ஒத்துக்கடா அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தன்னோட சோல்மேட்டு மதுரா தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. மதுராக்கும் தன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும்போது வீட்டில் இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கடைசி நேரத்தில் அவங்க ஹாப்பியாக கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டலில் வச்சே கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து திருமணம் ஏற்பாடு பண்ணப்பட்டு ஹாஸ்பிட்டல்லையே திருமணம் நடக்குது. ஹாஸ்பிட்டல் கேண்டீன்லேயே விருந்துக்கான ஏற்பாடுலாம் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ஆரம்பத்தில் பிடிக்கல, கல்யாணம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் கடைசியில் ஹீரோயின் முழு மனதோட ஹீரோவை ஏற்றுக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்ச மாதிரி தாங்க நமக்கு தெரியுது. பாட்டி பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை சந்தோஷமாக பார்க்குறாங்க. டக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய மிஷின்லேருந்து சவுண்டு வரதெல்லாம் நின்றுது. பாட்டி இறந்து போயிட்டாங்க போல அப்படின்னு பார்த்தா டக்குன்னு பாட்டி குத்துக்கல் மாதிரி எதிர்த்து உட்காடுறாங்க. பாட்டி பக்காவாக பிளான் போட்டு தாங்க இதை பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர்த்த சும்மா போய் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை சீரியஸ் அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்லி இவங்க 2 பேர்த்துக்கு திருமண ஏற்பாட்டை பண்ணி வச்சிருந்துருக்காங்க. இதை பாட்டி டைரெக்டாகவே ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. இனிமேல் லைஃப் லாங் என்கிட்ட பேசிடாதீங்க பாட்டி, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ பாட்டி கூட பேசுறதையே நிப்பாட்டிடுறாருங்க. அதுக்கப்புறம் மொதல் நாள் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ரூமுக்குள்ள தான் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் எப்போதும் போல ரூமுக்குள்ள வர மாதிரி பால் எடுத்துட்டு வராங்க. ஒரு வேளை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொண்டு வந்த பாலை எடுத்து இவர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னோட பாலை நீ எதுக்கு குடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு தானே, அதுக்காக தானே பால் கொண்டு வந்தேன் அப்படிங்கும்போது, இது ஏன் ரூமு, நான் வழக்கம் போல தான் ரூமுக்குள்ள வந்தேன், ஒன்றும் ஃபர்ஸ்ட் நைட்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் 4 நட்சத்திரம் பார்த்து தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பேசி ஹீரோக்கு ஒரு பயங்கர பல்பை கொடுத்துட்றாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களும் 4 நட்சத்திரமெல்லாம் பார்த்து இவங்க 2 பேர்த்துக்கும் முதலிரவுக்கான ஏற்பாட்டை பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோ குடிக்கக்கூடிய பாலில் பாட்டி மருந்தை கலந்துட்டாங்க, 2 பேரும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஹீரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிறாருங்க. நடு ராத்திரியில முடியல, ஒரு பாட்டுக்கு எழுந்திருச்சு ஏரியாவில் ஜாகிங்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய ட்ரம்முக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாருங்க, தண்ணியில் அப்படியே கூலிங்கா. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் மொட்டை மாடிக்கு வராங்க. இவ எதுக்காக இந்த ராத்திரி மேலே வரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோயினே ஹீரோவை கூப்பிட்டு இங்கே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நான் ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. என்னது அப்படின்னு கேட்க அப்போ தான் விஷயம் சொல்கிறாங்க, அன்றைக்கி வெளியூர் போகிறதா சொன்னாங்க இல்லையா, ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் மும்பைக்கு தான் வந்திருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனுக்காக வந்திருப்பாங்க. ஒரு பொலிட்டீஷியன் பண்ணுற ஃப்ராடு வேலையை யாருக்கும் தெரியாமல் கேமரா மூலமாக ரெக்கார்ட் பண்ணி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்துல மாட்டி இருந்திருப்பாங்க. அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிருந்திருக்குது. அதுக்கப்புறம் யாரோ ஒரு நபர் தான் வந்து ஹீரோனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பக்கத்துலேருந்து பார்த்துருந்துருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் எல்லாம் கட்டியிருந்திருக்கிறாரு. அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியல, நான் அந்த நபரை முகம் பார்க்காமே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி அந்த நபரை காதலிக்கிறானா என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ண அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க. நான் வேண்டான்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அவங்க கிட்ட ஓகே சொல்லிட்டு உங்ககிட்ட பேசி டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்ற
பிளானில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்போ நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ மதுராவை பற்றி சொல்கிறாருங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய பார்ட்னர்ஸை மீட் பண்ணி அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கி அவங்க 2 பேர்த்த கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நபர் அவருடைய பேர், ஊர், அட்ரஸ் எல்லா டீட்டெயிலுமே வந்து ஹாஸ்பிட்டலில் ஃபில் பண்ணியிருப்பார் இல்லையா. ஹாஸ்பிட்டலில் போய் டீட்டெயில்ஸை கேட்டால் அவங்க ஒரு டீட்டெயிலை கொடுக்குறாங்க. அந்த டீட்டெயிலில் போயிட்டு விசாரணை பண்ணால் அவர் அந்த இடத்துல இல்லைங்க, காலி பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பொலிட்டீஷியன்ஸ் கிட்டலாம் வந்து ஹெல்ப் கேட்டு இந்த நபர் எங்கே இருக்கிறாரு அப்படின்றத ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி அவர் ராஜஸ்தானில் இருக்கிறாரு அப்படின்ற தகவல் தெரிய வருதுங்க. உடனே ஹீரோயின் 2 பேருமே ராஜஸ்தானுக்கு டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தேடி வந்த அந்த நபரை கண்டுபிடிக்கவே முடியல. பாட்டி வீடியோ காலில் வராங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் ஹனிமூன் போகிறதா போய் சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பாட்டி என்னடி இது, எந்த இடம் அப்படின்னு கேட்க, ராஜஸ்தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹனிமூனுக்கு யாராவது ராஜஸ்தான் போவாங்களா அப்படின்னு கேட்க, நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ராஜஸ்தான் வரலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, உடனே அவன் கிட்ட ஃபோன் கூட அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கும்போது ஹீரோ வந்து பேசாமல் ஃபோனை கட் பண்ணி விட்டுறாருங்க. ஏன்னா ஹீரோ தான் பாட்டி மேலே செம்ம காண்டில் இருந்துட்டு இருக்கிறார் இல்லையா. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் தான் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணணும்னு தோணுது அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக சின்ன வயசாக இருக்கும்போது ஹீரோவும் ஒரே மியூசிக் கிளாஸுக்கு தான் போவாங்க. ஹீரோயின் நல்லா பாடுறாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணியே டீச்சர் வந்து ஹீரோயினை மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இது ஹீரோக்கு சுத்தமாக பிடிச்சிருந்திருக்காது. ஹீரோயினை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் இதை புரிஞ்சுக்கிட்டு நான் மியூசிக் கிளாஸ் போகிறது கிடையாது, அவன் மட்டும் மியூசிக் கிளாஸ் போட்டோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் மீடியா ஃபீல்டை சூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோயினோட எண்ண ஓட்டம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, 2 பேருமே மியூசிக் கற்றுக்கிட்டு 2 பேருமே மியூசிக் ஃபீல்டில் பெரிய ஆளாக வந்திருக்கலாம் அப்படின்ட்டு. ஹீரோக்கு அது பிடிக்கல அப்படின்றதுனால தான் ஹீரோயின் மியூசிக்கை விட்டுட்டு மீடியா ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் சரி நம்மளால் அவனை கண்டுபிடிக்க முடியாது போல, அவனுக்காக ஒரு லெட்டரை மட்டும் வச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி மதுரா இங்கே தான் இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு மதுராவை மீட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ போகிறாருங்க. அங்கே போய் பார்த்தா மதுரா பாடக்கூடிய அந்த ஸ்டுடியோவிலேருந்து ஒரு பெரிய பணக்காரன் மதுராக்கு டைமண்ட் ரிங்கை தான் வச்சு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோ வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, அக்செப்ட் பண்ணாதன்ட்டு. ஆனால் டக்குன்னு மதுரா அந்த ரிங்கை வாங்கிட்டு இந்த ரிங்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்பி வந்துடுறாருங்க. டக்குன்னு பார்த்தா மதுரா கிட்டேருந்து கால் வருது. மதுரா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா, நான் வந்து அந்த ரிங்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் உன்னோட காதலை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், ஏன்னா உன்னால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி மதுரா ஹீரோ கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்துறாங்க. ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோனுடைய காதல் வந்து சேரலானா கூட ஹீரோடைய காதல் சேர்ற மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவும் மதுராவும் மீட் பண்ணிக்கிறாங்க. மதுரா கிட்ட ஹீரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. மதுராக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. நீ ஒன்றும் பயப்படாத, நாங்கள் உடனடியாக டிவோர்ஸ் வாங்கிடுவோம், ஏன்னா அவள் வந்து வேற ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டிவோர்ஸ் வாங்கின உடனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, நான் இதை என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும், கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி மதுரா சொல்லிடுறாங்க. ஓகே டேக் யுவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறாரு. மதுரா எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு மதுரா கிட்ட ஒரு பேண்டை வந்து காட்டுறாரு. நீ முறையாக என்னோட ஸ்டுடியோக்கு வரும்போது இந்த பேண்ட்லேருந்து சவுண்டு வருது, நீ கலட்டி கொடுத்த, இது இன்னும் நான் ஞாபகமாக வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. நீ அந்த அந்தாக்சரி ஃபங்க்ஷனில் பாட ஆரம்பிச்ச இல்லையா, அப்போவே நான் வந்து உன்னுடைய அந்த குரலில் விழுந்துட்டேன், அப்போவே நீ தான் என்னோட சோல்மேட்டுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் மதுரா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறாங்க. அந்த அந்தாக்சரி ஃபங்க்ஷனில் மதுரா பாடவே கிடையாதுங்க. ஹீரோ வந்து கேட்கும்போது பாடினாங்க, அது ஓகே, அதுக்கு முன்னாடி பாடினது மதுராவே கிடையாது. அப்போ இவ்வளோ நாள் நீ என்னோட குரலை பார்த்து தான் வந்து காதலிச்சிட்டு இருந்திருக்க, அந்த குரலுக்கு சொந்தக்காரி நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போக ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துட்டு இருக்கு. இவர் வந்து பார்க்கும்போது மதுரா கையில் மைக் இருந்ததுனால மதுரா தான் வந்து அந்த பாட்டை பாடினாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஹீரோவோடைய சோல்மேட்டு இந்த பொண்ணு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிருந்திருக்கிறாரு. பட் உண்மையிலேயே அந்தாக்சரியில பாடினது வேற பொண்ணு. ஸோ நீ அந்த குரலை பார்த்து தான் காதலிச்சிருக்க, நான் உனக்கு சொந்தமானவ கிடையாது, அவ தான் உனக்கு கரெக்டாக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ மதுரா ஹீரோ விட்டு போயிடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா மதுரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் மும்பையில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோக்கு கால் வருது, பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. பாட்டி மேலே இவர் கோவம் இருந்தாலும் பாட்டி மேலே இவர் நிறைய பாசம் வச்சிருந்தாரு. கடைசி காலகட்டத்தில் பாட்டி கூட நம்ம பேசாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஊருக்கு
வந்து பாட்டிக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் ஹீரோ வந்து அந்த அந்தாக்ஷரி ஃபங்க்ஷனில் வந்து ஒரு பொண்ணோடைய குரல் கேட்டார் இல்லையா, அது எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடும்போது ஒரு பொண்ணோடைய பேர் வந்து தெரிய வருது. அந்த பொண்ணோட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு அவங்கள பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது அவங்களுக்கு திருமணமாய் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம் தேடி வந்த பொண்ணு இந்த பொண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வராரு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோவோடைய அப்பா கவனிச்சுட்டு, நீ பண்ணுறது சரியில்லடா, இப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவர் வீட்டில் ஒரு கிராமஃபோன் இருக்குங்க, அதுக்கு ஒரு சீடி மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு சீடியில் ஒரு பாட்டு மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். அந்த பாட்டு ஆரம்பத்தில் ஹீரோக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் இவர் மியூசிக் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அது என்ன பாட்டு ஏது பாட்டுன்னு இது வரைக்கும் ஹீரோக்கு தெரிஞ்சிருக்காது. அது என்ன பாட்டு அப்படின்னா ஹீரோடைய பாட்டி பாடின பாட்டு தாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது அந்த பாட்டை கேட்டு தான் பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜா வந்து இவங்களுக்கு அந்த பிரேஸ்லெட்டை கிஃப்டாக கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த பிரேஸ்லெட் வந்து நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு வந்திருக்கும். அப்பாவுக்கு அப்புறம் அடுத்த தலைமுறையாக வந்து ஹீரோக்கு வந்திருக்கும். கிட்டத்தட்ட 3 தலைமுறை கடந்து ஹீரோ கிட்ட வந்திருக்குது. பாட்டியோட அருமை பெருமை எல்லாம் பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ புரிஞ்சுக்கவே செய்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஹீரோடைய அப்பா வந்து காசு கொடுத்துருந்துருப்பார் இல்லையா, சிம்ஃபனி வாங்கணும்னு 60,000 ரூபாய். அவரெல்லாம் கொடுக்க கிடையாது. பாட்டி தான் பார்த்தீங்கன்னா பையனை மியூசிக்கில் மட்டும் எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க, அவன் என்ன கேட்டாலும் பண்ணுங்க, உங்களால் முடியலன்னா என்கிட்ட கேளுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு பாட்டி தான் அந்த 60,000 ரூபாய் பணத்தையே கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கால் பண்ணி இந்த மாதிரி நான் தேடிட்டு இருக்க பையன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, உடனடியாக அவனை மீட் பண்ண போகலாமா அப்படிங்கும்போது சரி போகலாம் அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் நார்த் இந்தியாவுக்கு வராங்க. அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக வர ஹீரோ மாடியில் போய் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நபர் சொல்கிறாரு ஹீரோயின் கிட்ட, ஆக்சுவலாக அன்றைக்கி ராத்திரி உங்களை நான் காப்பாற்ற கிடையாது, வேற ஒருத்தர் தான் காப்பாற்றினாரு அப்படின்ற மாதிரி சொல்ல புரியலையே அப்படிங்கும்போது, ஆமாங்க ஒருத்தர் உங்களை இக்கட்டான சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தார், அவர்கிட்ட 60,000 ரூபாய் பணம் இருந்தது, அது போக பணம் தேவைப்படுன்னு ஹாஸ்பிட்டலில் சொன்னதுனால அவரோட காப்பை கழட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு, இங்கே பாருங்கள் இந்த காப்பு அப்படின்னு சொல்ல அந்த காப்பை பார்த்ததும் நம்ம ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் யார் அப்படின்னு கேட்க கரெக்டாக மாடியிலேருந்து ஹீரோ எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரு தான் அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்கிறாருங்க. ஸோ அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோயினை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டதெல்லாம் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு தெரிய வருது. இப்போ ஹீரோ கிட்ட வந்துட்டு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு நாள் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் சிம்ஃபனி விஷயமா மும்பைக்கு வந்தேன், ஃப்ரெண்டு பார்ட்டி கூப்பிட்டாங்க, போன இடத்துல ட்ரிங்கில் வந்து ட்ரக்கை கலந்துட்டாங்க, அப்புறம் நான் போதையில் இருந்தேன், ராத்திரி எல்லோரும் ஒன்றா காரில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த ஆக்சிடென்ட் பார்த்து எல்லோருமே பயந்து அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்ட்டு போயிட்டாங்க, ஆனால் என்னோட மனசாட்சி கேட்கல, அதனால் ஒரு ஆட்டோ கிட்ட உதவி கேட்டு அந்த ஆட்டோவில் அந்த பொண்ணை தூக்கி போட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன், அவங்க வந்து 1,00,000 ரூபாய் செலவாகுன்னு சொன்னாங்க, என்கிட்ட 60,000 ரூபாய் தான் இருந்தது, அது போக காப்பு எடுத்து காமிச்சேன், அங்கே வந்து ஒரு நபர் இந்த காப்பு வச்சு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் கண் முடிச்சு பார்க்கும்போது மக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் கண் முடித்தேன், அப்புறம் கிளம்பி வந்துட்டேன், நான் யாரை காப்பாற்றினேன் என்னன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, காரில் அடிபட்டு விழுந்தது வேற யாரும் கிடையாது, நான் தான், நீ என்னத்தான் காப்பாற்றிருக்க, என்னத்தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்துருக்கிற, இந்த நபர்கிட்ட தான் உதவி கேட்டிருந்துருக்கிற, அதெல்லாம் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இப்போ தான் எனக்கு இந்த நபர் மூலமாக எல்லாமே தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை காதலிக்கிறேன்னு ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் ஹீரோ தான் வந்து அந்த குரலுக்கு சொந்தமான ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அப்போது ஹீரோவோட பாட்டி சொன்னது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, நமக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணுறதை விட நம்மளை பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அவங்க வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றுவாங்க, அதனால் இந்த வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிட்டு வாழு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரி ஓகே இந்த வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிட்டு வாழுவோம், நம்ம அந்த குரலுக்கு சொந்தக்காரியாக தேடியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு ஹீரோனுக்கு நம்மளை பிடிச்சிருக்குல்ல நம்ம அவளை சந்தோஷமாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. நாட்கள் நகர ஆரம்பிக்குது, இவங்களுக்குன்னு ஒரு வாரிசும் வந்தாச்சு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பொண்ணை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும்போது ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து இந்த பாட்டு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, சின்ன வயசில் பாட்டி நம்ம கிட்ட பாடிக்கிட்டு இருப்பாங்க அந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்ல, இந்த பாட்டை தான் வந்து அந்த அந்தாக்ஷரி ஃபங்க்ஷனில் வந்து அந்த பொண்ணு பாடுனா, அப்போது இவ தான் நம்ம சோல்மேட்டோ, இவளை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோமோ அப்படின்ற டவுட் வந்து, நீ அந்த ஃபங்க்ஷனில் வந்தியா கலந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை. ஹீரோ நல்லா ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு, ஆமாம் நம்ம ஹீரோன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்துருக்காங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்து அந்த ப்ரொடியூசர் கிட்ட கொஸ்டின் எல்லாம் கேட்டு கான்ட்ரவர்சியெல்லாம் ஆச்சு இல்லையா, அப்போ அவங்களும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து பாடியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாப்பாவை நீயே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுரு அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ நாள் கூடையே தான் ஹீரோன் இருந்திருக்கிறாங்க, ஹீரோ வந்து ஹீரோனை கவனிக்காமே விட்டுருந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நல்லா பாடக்கூடிய பொண்ணை சின்ன வயசில் நடந்த ஒரு ஈகோ காரணமாக இவளை பாட விடாமையே பண்ணிட்டோமோ அப்படின்ற அந்த கில்ட்டும் ஹீரோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை புரிஞ்சுக்கிட்டாரு.
ஹீரோயின் சின்ன வயசுலேருந்தே ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஹீரோ எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினை ஹீரோ திரும்பவும் பாட வைக்கிறாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.